சட்டத்தை காவல்துறையே கையில் எடுப்பது என்பது ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கோவை சிறையில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என நீதிபதி மூலம் விசாரணை நடத்த அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பத்திரிகை சுதந்திரம் என்று மூச்சுக்கு 300 தடவை வாய்ச்சவடால் விடும் விடிய அதிமுக அரசு பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது சர்வசாதாரணமாகி விட்டதாக சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கருத்து. பெண்களை இழிவாக பேசிய, பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட பல திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காத விடிய அரசு சட்ட நடவடிக்கைகளும் நீதியும் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். கோவை நீதிமன்றத்தில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை ஆஜர்படுத்தாதது ஏன் என வழக்கறிஞர் கேள்வி. மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த சிறைத்துறை மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. இன்னைக்கு சாயந்தரம் மீண்டும் நான் சவுக்கு சங்கரை சிறையில் சந்திச்சிருக்கேன். நேற்று என்ன நிலைமையில் அவருக்கு இருந்தாரோ அதே நிலைமையில தான் இன்னைக்கும் இருக்கார். இதுவரைக்கும் அவருக்கான மருத்துவ உதவிகள் எதுவுமே வழங்கப்படலை. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல். ஓரிரு நாளில் மனு விசாரணைக்கு வரும் என தகவல். யூடியூப் சேனல் தொடங்க ஆசையா? பயிற்சி கொடுக்கிறோம் என அழைக்கும் விடிய அரசு. ஆட்சியாளர்களின் தில்லு முள்ளுகளை யூடியூபில் அம்பலப்படுத்தும் சவுக்கு சங்கர் கைதை குறிப்பிட்டு உங்க சங்காத்தமே வேணாம்பா என நெட்டிசன்கள் கமெண்ட். தமிழகத்தில் 4 லட்சம் டன் வரை குறைந்த அரசு சிமெண்ட் உற்பத்தி. மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி விற்பனையை அதிகரிக்காமல் தனியாருக்கு ஆதரவாக சிமெண்ட் உற்பத்தியை குறைத்த விடிய அரசு. காவிரியில் நீர்வரத்து இல்லாததால் வறண்டு போய் குளம் போல் காட்சியளிக்கும் மேட்டூர் அணை. நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் 12 மாவட்டங்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம். மீனவர்களின் தோணி, படகு சென்ற தமிழக ஏரி மற்றும் அணைகளில் அரசு பேருந்தும் லாரி செல்லும் அவலம். வரலாறு சொன்னுச்சு, ஊரு மட்டும் இருக்குதையா, மட்டும் காணல, போன இடம் தெரியல. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவு இங்கே வாழுண்டா, மனுஷ பைய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. தண்ணீரின்றி காய்ந்து போன ஏரி மற்றும் அணையை கண்டு வாய்விட்டு அழக்கூட கண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் வேதனை. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக திருச்சி மற்றும் மதுரையில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. சென்னையில் அதிகாலையில் பெய்த திடீர் மழை. கத்திரி வெயில் சுட்டெரித்த நிலையில் வெப்பம் தணிந்ததால் சென்னை வாசிகள் மகிழ்ச்சி. தமிழகம் புதுச்சேரியில் மே 13ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பஞ்சகுப்பம் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. பல மாதங்களாக வறண்டு கிடந்த பாலாற்றின் ஒரு பகுதி வெள்ளப்பெருக்கெடுத்ததால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. அந்தியூர் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட மின்தடையால் நோயாளிகள் அவதி. விடிய ஆட்சியில் மின்வெட்டு தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. கந்தர்வக்கோட்டையில் கடைகளின் பூட்டை இரும்பு கம்பியால் உடைக்க முயற்சித்த மர்ம நபர். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் வணிகர்கள், பொதுமக்கள் அச்சம்.
சென்னையை அடுத்த ஆவடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசை. மணப்பாறையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருந்து தாலி செயினை பறிக்க முயன்ற இளைஞருக்கு தர்ம அடி. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தால் சாலையில் கூட நிம்மதியாக நடந்து செல்ல முடியவில்லை என மக்கள் வேதனை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய நடைமேடையில் கேட்பாரற்று கிடந்த 11 கிலோ கஞ்சா பறிமுதல். திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறும் அவலம். முசிறியில் கஞ்சா பொட்டலங்களுடன் சுற்றித் திரிந்த 5 பேர் கைது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதை வஸ்துக்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஜோசியம் பார்க்க வேண்டும் என கூறி காரில் ஜோசியரை கடத்திச் சென்றதாக புகார். கடத்தல் கும்பலை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னை மாதவரத்தில் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி ஆன்லைனில் சுமார் 34 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தாய் மகள் கைது. ஏராளமானோரை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்தது விசாரணையில் அம்பலம். சென்னை விருகம்பாக்கத்தில் விசா வாங்கி தருவதாக இளம்பெண்ணிடம் 12 லட்சம் ரூபாய் சுருட்டிய பட்டதாரி இளைஞர். ஏற்கனவே பண மோசடியில் சிறையில் உள்ள பட்டதாரி இளைஞர் விசா மோசடி வழக்கிலும் கைது. ராமநாதபுரம் அருகே இன்ஸ்டாகிராமில் பழகிய இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர்கள் கைது. வன்கொடுமை செய்ததை வீடியோவும் எடுத்து மிரட்டிய நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு. ராமேஸ்வரம் குந்துக்கால் கடலில் குளித்த இளைஞர் மாயம். கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டவரை தேடும் பணி தீவிரம். உளுந்தூர்பேட்டை அருகே விடிய ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் தொட்டி ஓராண்டுகளுக்கு மேலாகியும் திறக்காததால் பொதுமக்கள் ஆத்திரம். குடிநீர் தொட்டிக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி மலர் தூவி பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதால் பரபரப்பு. ஈரான் நாட்டில் 1.5 ஆண்டுகளாக சம்பளம் வழங்காமல் தமிழக மீனவர்களை சித்திரவதை செய்த அரேபிய முதலாளி. சித்திரவதையை தாங்க முடியாமல் கடல் மார்க்கமாக உயிர் தப்பி வந்த 6 மீனவர்களை பத்திரமாக மீட்டது இந்திய கடலோர காவல் படை. சென்னை சென்ட்ரலில் ஆபத்தான முறையில் பேருந்தின் மேற்கூரையில் அமர்ந்து பயணம் செய்த கல்லூரி மாணவர்கள். பயணிகளுக்கு இடையூறு செய்யும் கல்லூரி மாணவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்காக துணைத் தேர்வு ஜூன் 24ஆம் தேதி தொடக்கம். தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் மே 16 முதல் ஜூன் 1 வரை விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. திருவாரூர் அருகே மின்வெட்டால் துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். லோ வோல்டேஜ் மின் விநியோகத்தால் வீட்டில் இருந்த மின்சாதன பொருட்கள் பழுதடைந்ததாக குற்றச்சாட்டு. வெயில் நேரத்துல சுகர் பேஷண்ட் ஒரு ஆட்டோ போட்டு ஐயோ 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 துடிக்கிறா ஒரு கிளம்பி வேற பாய் சத்தம் நின்று போனா அப்படி எவனும் பார்க்க மாட்டாங்களா? எங்க ஊர் பஞ்சாயத்து வேஸ்ட். தென்காசி அருகே விவசாய நிலத்திற்கு செல்லக்கூடிய பொது பாதையை ஆக்கிரமித்து பள்ளி கட்டிடம் கட்டுவதாக குற்றச்சாட்டு. பள்ளி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு. ராமநாதபுரம் கடலோர பகுதிகளில் பணிபுரியும் உப்பள தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காத அவலம். கொளுத்தும் வெயிலில் கண் பார்வை, கால்களில் புண் ஏற்பட்டு கடும் சிரமத்துடன் பணியாற்றுவதாக உப்பள தொழிலாளர்கள் வேதனை. வெயில்ல நிக்க முடியல, கண் பார்வை போச்சு, காலு பொத்து, காலெல்லாம் புண்ணாகுது. எங்களால தாக்கு பிடிக்க முடியல. இனிமே என்ன செய்ய முடியும்? வேலை பார்க்க முடியல. மயிலாடுதுறை மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் உள்ள தேன்கூட்டினால் அவதி. தேன்கூடுகளை அப்புறப்படுத்த மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க நோயாளிகள் வலியுறுத்தல். வந்தவாசி அருகே முத்துமாரியம்மன் கோவிலில் திருவிழா கோலாகலம். ஏராளமான பெண்கள் தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சிறு கரும்பூரில் நெல் மூட்டைகளுக்கு லஞ்சம் வாங்கும் திமுக கிளை செயலாளர். விடியா திமுக ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக விவசாயிகள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தை ஆய்வு செய்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்த விவகாரத்தில் விசாரணைக்கு பிறகு அனைத்தும் தெரிய வரும் என விளக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திலகர் திடலில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைகால ஐஸ்கிரீம் பந்தல். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ஐஸ்கிரீம் வழங்கினார். ஹரியானாவில் பாஜக அரசுக்கு ஆதரவு அளித்த 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் வாபஸ். காங்கிரசுக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக கூட்டாக அறிவிப்பு. சுயேட்சை எம்எல்ஏக்கள் வாபஸ் பெற்றதால் ஹரியானா பாஜக அரசுக்கு நெருக்கடி. பெரும்பான்மையை இழந்ததால் ஆட்சி கவிழும் அபாயம். பங்குச் சந்தைகளில் வெளிநாட்டு நேரடி முதலீட்டாளர்களின் முதலீடுகள் பெருமளவு சரிவு. 11 ஆண்டுகளில் இல்லாத அளவில் சரிந்துள்ளதாக தகவல். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை மின் வாரியத்தில் பணிபுரியும் இளநிலை மின் பொறியாளர் மின்கம்பம் நடுவதற்கு பேரம் பேசும் வீடியோ வெளியானது. 7 பேர் வருவாங்க, அதுக்கு ஒரு 5000 ரூபா வந்துடும். ஏன்னா மீதிக்கு நான் வேற இடத்துக்கு வேலைக்கு அனுப்பிடுவேன். ஆமாம், இதை ஒரு 2000 மட்டும் தாங்க. இப்போ நான் கொடுத்துருந்தேன். எனக்கு நட்டி பிடிக்கும் 7000 கையில் வாங்கி. சரி, நீங்கள் போங்க. நான் நட்டுற அன்னைக்கு நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் போயிட்டே இருங்க, நான் இவங்களை அனுப்பி விட்டுருவேன். சார் நிப்பாட்டிங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். போல இறக்குன மாதிரி இருக்கட்டும். நான் எங்கள் ஆளை வச்சு முடிச்சிடுறேன். இல்லை செலவே கிடையாது, அவசரம். செலவே கிடையாது. ஹொசூரில் கழிவுநீர் வாய்க்கால் பழுதடைந்து கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுவதால் குடியிருப்பு வாசிகள் அவதி. விடிய ஆட்சியில் மாநகராட்சி எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது. நாங்களும் கவுன்சிலர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு இதுவும் இது வரைக்கும் செய்யவே இல்லை. வீட்டுக்குள்ளே வந்து பூரா புழு கரப்பாம்பூச்சி நிறைய வருது. ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி 20 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி. முந்தைய போட்டியில் அடைந்த தோல்விக்கு டெல்லி அணி பதிலடி கொடுத்ததால் ரசிகர்கள் உற்சாகம். இன்றைய ஐபிஎல் போட்டியில் ஹைதராபாத் மற்றும் லக்னோ அணிகள் பல பரீட்சை. சொந்த மண்ணில் லக்னோ அணிக்கு பதிலடி கொடுக்குமா ஹைதராபாத் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.